விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். ஜாக்டோ ஜியோவுடன் அமைச்சர்கள் குழு பேச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படும் என ஆளுங்கட்சி தரப்பில் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. ஆனால் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் முடியும் சூழலிலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் அரசு ஊழியர்களின் போராட்டம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, மகேஷ் ஆகிய 3 பேர் கொண்ட குழுவினர் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்புடன் பேச்சு நடத்தி வருகின்றனர். திடீரென செயலிழந்தது என்ஜின். ஏர் இண்டியா எமர்ஜென்சி லேண்ட். டெல்லி ஏர்போர்ட்டிலிருந்து மும்பை நோக்கி ஏர் இண்டியா விமானம் இன்று காலை 6:10க்கு புறப்பட்டது. வானில் பறந்த சில நிமிடங்களில் விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. 2 என்ஜின்களில் ஒன்று திடீரென செயலிழந்தது தெரியவந்தது. இதனால் விமானத்தை மீண்டும் டெல்லியில் தரையிறக்க பைலட் முடிவு செய்தார். அதன்படி டெல்லி ஏர்போர்ட்டுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அங்கு விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இதில் பயணிகள், ஊழியர்கள் என யாருக்கும் இந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. பயணிகளுக்கு ஏற்பட்ட இந்த அசௌகரியத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என ஏர் இண்டியா விமான நிறுவனம் தெரிவித்தது. அமெரிக்க செயற்கைக்கோளை விண்ணில் ஏவும் இஸ்ரோ. 2027 சந்திரயான் 4 திட்டம் முழுமை பெறும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தேவஸ்தான அதிகாரிகள் அவருக்கு பிரசாதம் வழங்கினர். இஸ்ரோ சார்பில் விண்ணில் ஏவப்படும் அமெரிக்க செயற்கைக்கோள் ககன்யான், சந்திரயான் 4 திட்டங்கள் குறித்து நாராயணன் விளக்கினார். 24ஆம் தேதி காலையில் நம்ம GSLV LBM-3 ராக்கெட் மூலம் ப்ளூபேர்ட் 2 அங்கக்கூடிய தொலைத்தொடர்பு அமெரிக்காவுக்கு சொந்தமான செயற்கைக்கோளை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நம்ம விண்வெளிக்கு அனுப்புவதற்கு திட்டம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது 9வது LBM-3 9வது லான்ச் ஆகும். 3வது ஃபுல்லி கமர்ஷியல் லான்ச். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1963 நவம்பர் 21ஆம் தேதி தான் நம்ம முத ஒரு சின்ன சின்ன ராக்கெட் இந்தியாவில் அனுப்பணும். அந்த ராக்கெட் தந்தது அமெரிக்காவாகும். அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஒரு 60 வருஷத்துக்கு பின்தங்கிய நிலையில இருந்தோம். அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் எடை உள்ள 6000 கிலோகிராம் எடை உள்ள அமெரிக்கா தயாரித்த ஒரு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை நமது ஏவூர்தி மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்வெளிக்கு அனுப்புகிறோம். இது ஒரு கமர்ஷியல் லான்ச் ஆகும். இது ஒரு மிகவும் ஒரு பெருமையான ஒரு தருணமாட்டு நாங்கள் எல்லாம் கருதுகின்றோம். சார், இதுவரைக்கும் 430 கமர்ஷியல் அனுப்பிச்சிருக்கேன். இதுல அமெரிக்கா எத்தனை? இது 433 பார்த்தீங்கன்னா 34 நாடுகளுக்கு அனுப்பியிருக்கோம். இதுதான் ஃபுல்லி அமெரிக்காவுக்குள்ள ஃபுல் கமர்ஷியல் மிஷின். இதுக்கு முன்னுக்கு NSR இதுவும் அனுப்பியிருக்கோம். NSR அது கமர்ஷியல் மிஷின் கிடையாது. பட் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து தயாரித்த ஒரு இதாகும். இது இந்த மார்க் 3ல 3வது கமர்ஷியல் மிஷன். இந்த சேட்டலைட் மூலமா இந்தியாவுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இல்லை, இது பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கா அவங்களுக்கு உள்ள இது நம்ம கமர்ஷியல் மூலமா அனுப்புறோம். அவங்க தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. ககன்யான் திட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த இந்திய விண்வெளி வீரர்களை இந்தியாவில் தயாரித்து நமது ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு 400 கிலோமீட்டருக்கு அனுப்பி திருப்பி வரக்கூடிய ஒரு திட்டமாகும். இதுக்கு எல்லா வேலையும் நன்றாக நடந்துட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 8000 சோதனைகள் இதுவரை வெற்றிகரமாட்டு நாங்கள் முடிச்சிருக்கோம். 2027ல் இதை ஆள் அனுப்பக்கூடிய அந்த திட்டம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆள் இல்லாம 3 ஏவூர்திகள் அனுப்பணும். அதுக்குள்ள வேலைகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. சந்திரயான் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரயான் 3 தெரியும். சந்திரயான் 3 தான் முதலில் நிலாவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு இந்திய நாடு. இது சந்திரயான் 4 பார்த்தீங்கன்னா சந்திரயான் 3 ஒரு லேண்டர் மிஷின் ஆகும். அங்கே போய் இறங்குனது. இது இறங்கி நிலாவில் இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு பரிசோதனைக்குடைய ஒரு திட்டமாகும். 2027-28 காலகட்டத்தில் இதை அனுப்ப போறோம். 2026ஆம் ஆண்டுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்க தான் இந்த ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம். இப்போ தனியார் கம்பெனிகளும் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளும் அவங்க விண்வெளி சம்பந்தமான ஆராய்ச்சிகளும் ராக்கெட் செய்யக்கூடியது, மற்ற ஏவூர்திகள் செய்கிறது,
சேட்டலைட் செய்யக்கூடிய இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதில் 5 PSLV ராக்கெட்டை வந்து HAL LND கன்சோர்ஷியத்துக்கு கொடுத்துருக்கோம். அதில் உள்ள முதல் ராக்கெட் வெளியே வருது, அந்த ராக்கெட் அனுப்ப போகிறோம். அது பிறகு நேவிக் சேட்டலைட் நேவிக் 03 செயற்கைக்கோள் அனுப்ப போகிறோம். அது பிறகு SSLV 2-3 செயற்கைக்கோள் அனுப்ப போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கை ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து தனியார் முதல்ல உள்ள தனியார் ராக்கெட்டும் அனுப்பதுக்குள்ள திட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 செயற்கைக்கோள் அனுப்பதுக்குள்ள திட்டங்கள் இருக்கு. அது கூட ஆள் இல்லாமல் முதலில் ககன்யானுக்குள்ள 2 ஏவுகணைகள் அனுப்பதுக்குள்ள திட்டமும். சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்பு. தமிழகத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தனித்தனியாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி வருகின்றன. அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்ட மாமல்லபுரத்தில் உள்ள கன்வென்ஷன் சென்டரில் தாவேக சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடந்தது. விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தார். கூடியிருந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நாய்க்கடியை அலட்சியம் செய்த இளைஞருக்கு நேர்ந்த பரிதாபம், சொல்லியும் கேட்கலையே, குடும்பத்தினர் கதறல். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மோசூர் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் ஜம்புலிங்கம். இவரது மகன் திவாகர், வயது 19. இவர் +2 வரை படித்துவிட்டு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். 3 வருடங்களுக்கு முன் தெருவில் நடந்து சென்ற திவாகரை நாய் கடித்தது. ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. டாக்டரிடம் சென்று உரிய சிகிச்சையை முறையாக எடுக்கவில்லை. மருத்துவமனைக்கு செல்லும்படி குடும்பத்தினரும் நண்பர்களும் அறிவுரை கூறியும் திவாகர் கேட்கவில்லை. தெருவில் சுற்றும் நாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டுமென சில மாதங்களுக்கு முன் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்ட பிறகு தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்து ராபிஸ் நோய் தடுப்பு ஊசி போடப்பட்டு வருகிறது. அப்போதும் கூட திவாகரை பெற்றோர் எச்சரித்தனர். மருத்துவமனைக்கு செல்லும்படி கூறினர். அவர் கேட்கவில்லை. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென கடுமையான காய்ச்சல் அடிக்க துவங்கியது. மருந்து மாத்திரை சாப்பிட்டும் காய்ச்சல் சரியாகவில்லை. மூச்சு திணறலும் ஏற்பட்டது. அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். பரிசோதனைகள் செய்து பார்த்த டாக்டர்கள் ராபிஸ் வைரஸ் பாதிப்பு தீவிரமாகி இருப்பதை கண்டறிந்தனர். உடனடியாக மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். அங்கு ஐசியூவில் சிகிச்சை பெற்று வந்த திவாகர் மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக இறந்தார். நாய்க்கடிக்கு திவாகர் முறையாக சிகிச்சை பெறாததே அவர் மரணத்துக்கு காரணம் என டாக்டர்கள் கூறியதை கேட்டு பெற்றோரும் உறவினர்களும் கதறி அழுதனர். அரக்கோணம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். நாய்க்கடியை அலட்சியப்படுத்திவிட்டு வழக்கமான வேலைகளை செய்பவர்கள் தொடர்ச்சியாக மரணமடைந்து வருவது தமிழகத்தில் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. ராபிஸ் வைரஸ் பாதிப்பின் அறிகுறிகள் தென்பட்டுவிட்டால் 100% உயிரிழப்பு ஏற்படுவது உறுதி. அதனால் நாய்க்கடிக்கு முறையாக சிகிச்சை பெற வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. வட மாநிலங்களில் பனிமூட்டம், ரயில் விமான சேவை பாதிப்பு. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. தில்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 5 முதல் 6 டிகிரி செல்சியஸ் அளவில் பதிவாகிறது. அத்துடன் தில்லியில் காற்று மாசின் அளவும் அதிகரித்துள்ளது. காற்றின் தரக்குறியீடு தொடர்ந்து 400 என்ற அளவுக்கு மேல் இருப்பதால் மக்கள் மூச்சு திணறலுக்கு ஆளாகியுள்ளனர். புகை, பனிமூட்டம் காரணமாக டில்லியில் கடந்த சில தினங்களாக விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெரும்பாலான வடமாநிலங்களில் பனிமூட்டம் காரணமாக ரயில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்கள் கருதி ரயில்கள் மெதுவாக இயக்கப்படுவதால் பெரும்பாலான ரயில்கள் சென்றடைய வேண்டிய இடங்களுக்கு பல மணி நேரம் காலதாமதமாக சென்றடைகின்றன. மோசமான வானிலை காரணமாக கடந்த 2 நாட்களாக வடமாநில ரயில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 நாட்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே பயணிகள் ரயில்வே சேவை மையம் மற்றும் அந்தந்த விமான நிறுவனத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும்படி அரசு அறிவுறுத்தியுள்ளது. கம்பெனியில் 1 மாத புது பழக்கம், காட்டில் எலும்புக்கூடாக கிடந்த பெண். செங்கல்பட்டு மாவட்டம் செங்குன்றத்தைச் சேர்ந்தவர் கோடீஸ்வரி, வயது 45. கணவர் இறந்த நிலையில் 2 மகன்களுடன் வசித்து வந்தார். அதே பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி வேலைக்கு சென்ற அவர் மாயமானார். உறவினர்கள், குடும்பத்தினர் பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. மறைமலை நகர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் கோடீஸ்வரியின் செல்போன் எண்ணை ட்ரேஸ் செய்தனர். அவர் யார் யாரிடம் கடைசியாக பேசினார் என ஆய்வு செய்தனர். புரேஷவாக்கத்தைச் சேர்ந்த ஜான் என்பவரிடம் அடிக்கடி பேசி வந்துள்ளார். விசாரணையில் இருவரும் ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்தது தெரிந்தது. ஜானை ஸ்டேஷன் அழைத்த போலீசார் துருவி விசாரணை நடத்தினர்.
கோடீஸ்வரி பற்றி கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக உளறியுள்ளார். சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் மேற்கொண்டு விசாரித்தனர். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கோடீஸ்வரி கடந்த 1 மாதமாக ஜானிடம் நெருங்கி பழகியுள்ளார். இருவரும் பல இடங்களுக்கு தனிமையில் சென்று உல்லாசமாக இருந்துள்ளனர். கடந்த 10ஆம் தேதி இருவரும் ஸ்கூட்டியில் கோயிலுக்கு சென்றுள்ளனர். திரும்பி வரும் வழியில் சிறுதாவூர் அருகே உல்லாசமாக இருந்துள்ளனர். அப்போது ஜானுக்கு கொடுத்த கடனை கோடீஸ்வரி திருப்பி கேட்டுள்ளார். பணம் தர மறுத்த ஜான், நாம் இருவரும் திருமணம் செய்யலாம் என கேட்டுள்ளார். அதற்கு மறுத்த கோடீஸ்வரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜான் அவரை அங்கேயே அடித்துக் கொன்றுள்ளார். உடலை புதருக்குள் வீசிவிட்டு சென்றுள்ளார். தற்பொழுது போலீசிடம் சிக்கியதால் சம்பவம் நடந்த இடத்தை அடையாளம் காட்டினார். அங்கிருந்து கோடீஸ்வரியின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது. இதை அடுத்து ஜான் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மீண்டும் லட்சத்தை நெருங்குகிறது தங்கம். சர்வதேச முதலீட்டாளர்களும் உலகின் பல நாடுகளும் தங்கம் மற்றும் வெள்ளியில் அதிக முதலீடு செய்வதால் அவற்றின் விலை அதிகரித்து வருகிறது. நேற்று முன்தினம் தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 12,400க்கு விற்றது. சவரன் 160 அதிகரித்து 99,200க்கு விற்கப்பட்டது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 226 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. நேற்று விடுமுறை தினம் என்பதால் தங்கம் வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று தங்கத்தின் விலை மீண்டும் உச்சம் தொட்டு 1 லட்சத்தை நெருங்கி உள்ளது. கிராமுக்கு 80 அதிகரித்து 1 கிராம் 12,480, சவரனுக்கு 640 அதிகரித்து 1 சவரன் 99,840க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து கிராம் 231 ரூபாயாக உள்ளது.